ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கீரையே பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி கீரை தொக்கு செய்து நல்லா சுட சுட சாதத்து கூட கீரை தொக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த ரெசிபிக்கு இன்னைக்கு நான் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை தாங்க எடுத்திருக்கேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரை தானே இல்லை, எல்லா வகையான கீரையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால உங்களுக்கு விருப்பமான கீரையை எடுத்துக்குங்க. கீரையை எப்பயும் போல சுத்தம் செய்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூளை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்து கடாயில 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், 10-12 பூண்டு பல்ல நல்லா இடிச்சு சேர்த்துக்குங்க. கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்திருக்கிற வெங்காய விழுதை சேர்த்துக்குங்க. கிண்டி விட்டுட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா மிக்ஸி ஜாரை அலசி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற இந்த மசாலானுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போய் ஒரு கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 கப் அளவுக்கு கீரையை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்குன்னும் போது நம்ம கீரையை எந்த அளவுக்கு ஃபைனா சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனா சாப் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. மறுபடியும் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கீரை நல்லா அந்த மசாலா கூட வேக வைக்க போறோம். கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்குங்க. கிளறி விட்டுட்டு கீரை நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். கவர் பண்ணாம ஓப்பன்லயே குக் பண்ணி விட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்து குழஞ்சி வரணும், அது வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். நடுநடுல கிளறி விட்டுக்குங்க. கீரை நல்லா வெந்து குழஞ்சி வந்ததுக்கு அப்புறம் கடைசியா 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் விடுறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை வெல்லம் சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்குங்க. கீரை தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி சூடான சாதத்து கூட இந்த கீரை தொக்கு மேல கொஞ்சமா நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.